வணக்கம் பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய பூஜைகள் வீட்டுல பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு பூஜைகளுக்கும் ஒவ்வொரு அற்புத அதிர்வுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அதிர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையும் தரங்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கும். நம்ம மனநிலையும் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். எப்பவுமே பூஜை புனஸ்காரங்கள் நம்ம பணம் விஷயம் மட்டும் இல்லாமல் நம்முடைய மனநிலை மாற்றத்தையும் அது உருவாக்கும். ஒரு நம்பிக்கையே இல்லாத இடத்துல நம்ம வாழும்போது இந்த பூஜை பண்ணா நீங்க நல்லா வருவீங்க சொன்னா அதை நம்பிக்கையோட நம்ம பண்ணும்போது அங்க ஒரு மன மகிழ்ச்சியும் நம்ம பூஜை பண்ணுவதில் ஒரு திருப்தியும் ஏற்படும். அதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு சகுனத்தை கொடுக்கும். எப்பவுமே ஒரு பூஜை பண்ணும்போது நான் திருப்தியா பண்ணிட்டேன், நான் சக்சஸான ஒரு பூஜையா இன்னைக்கு பண்ணினேன் அப்படி சிம்பிளா பண்ணாலும் நிதானமாக நல்லா அன்பாக எல்லார்ட்டையும் பாசமா பரிவுடன் பேசி அந்த பூஜையை பண்ணினேன். சில பேர் பூஜை பண்ணும் போதே ஒரு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஐயோ அந்த நேரத்துல இதை முடிக்கணும், அந்த நேரத்துல அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பூஜை பண்ணினாலே உடல் உஷ்ணமாகும். அந்த உஷ்ணத்துடன் உங்க கோபத்தினுடைய அளவும் உஷ்ணமாகும் போது உடலில் நிறைய கெடுதல்கள் ஏற்படும். அதனால எப்பவுமே பூஜைகளை நீங்க மேற்கொள்ளும் போது எந்த பூஜை மேற்கொண்டாலும் நிதானமும் அன்பும் பரிவன்புடன் பேச கற்றுக்கொள்ளுங்கள். பூஜை என்னைக்குமே உங்களுக்கு தவறு இழைக்காது. தெரியாம செய்யற பூஜை கூட நீங்க உங்க நிதானமும் அன்புடனும் எல்லாரும் உபசரிக்கும் விதத்தில் நல்ல சகுனமாக நல்ல வித பூஜையாக உருமாறிவிடும். அதனால பூஜைகளுக்காக டென்ஷன் ஆகுறதும் மற்றவங்களை நோகடிக்கும் வார்த்தைகளும் உங்களுக்கு பூஜைகளுக்குள்ளேயே பலனை தராது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இப்ப இவ்வளவு பூஜையை பத்தி சொல்றோமே, அப்ப எந்த பூஜையை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த பூஜைக்கு ரொம்ப நிதானம் தேவை. அமைதியான முறையில் பூஜையை மேற்கொள்ளணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூஜை நான் குபேர பூஜையை பத்தி நான் உங்களுக்கு பேச வந்திருக்கேன். குபேர பூஜை அற்புதமான பூஜை. ஏன்னா எல்லாருக்குமே குபேர அம்சம் நம்மளுக்கு வேணும், குபேரனுடைய அருள் வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கோம். அதாவது குபேரன் லட்சுமி இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். லட்சுமி கணக்கு வழக்கு இல்லாமல் தன் பக்தர்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பாள். பணத்தினுடைய அளவுக்கு மதிப்பே இல்லாத அவ கொடுத்துக்கிட்டு இருப்பாள். ஆனால் அந்த பணத்தை உங்களுக்கு மதிக்க தெரியணும், அவள் கொடுப்பாள். அதை நீங்க பத்திரப்படுத்தி அவளை மதித்து அவளை உங்களுடன் இறுக்கமாக வைத்து கொண்டால் அந்த லட்சுமி உங்களை விட்டு மூவ் ஆக மாட்டாள். ஆனால் அவள் வந்த சந்தோஷத்துல நீங்க அந்த பணத்தை எல்லாருக்கும் தானம் கொடுக்க அவள் உங்களிடம் நிக்காம ஓடி விடுவாள். அதனாலதான் அவள் நினைப்பா, நான் போரும் இடத்தில் எனக்கு மரியாதை வேணும். அவளை மதிக்கணும்னா அவளை நம்ம வீட்டில் இருக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்பதான் அவளை பிடிச்சிருக்குது, அவளை இருக்க வைக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். எப்பொழுது அவள் இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறான்னா நம்ம அந்த பணத்தை வேற ஆளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இந்த இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் நம்மளை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே நகர்ந்து விடுவாள். அதனால மகாலட்சுமியை எப்பொழுதும் உங்களுடன் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுடன் நான் அவளை ரொம்ப பிடிக்கும், அவள் கூட தான் நான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த லட்சுமியையும் அந்த பணத்தையும் அள்ளி வைத்து இருந்தால் மகாலட்சுமி உங்களுடன் இருப்பாள் அப்படிங்கிறது. இது மகாலட்சுமிக்காக. குபேரன்கிறது என்னன்னா, குபேரன் நீங்கள் கொடுக்கும் பணத்துக்கு வேல்யூ கொடுப்பார். உங்களுடைய பணம் வெளியே போச்சுன்னா அந்த பணத்துக்கு வேல்யூவான பணமாக இருக்கும்படி அதை வழி நடத்துவார் அப்படிங்கறத முக்கியம். நீங்க ஒரு குபேர பூஜைங்கிறது குபேர அம்சம்னா நீங்க குபேரனா வருவோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு பணத்துக்கும் குபேரன் மதிப்பு கொடுப்பார் அப்படிங்கறதா அர்த்தம். நீங்க ஒரு பணம் உங்க வீட்டை விட்டு போகுதுன்னா அந்த பணத்துக்கு ரெட்டிப்பான பணம் வீட்டுக்குள் வருவதற்கு அவர் முயற்சி செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அந்த பணத்தை உங்களுக்கு பாதுகாக்க கற்றுக் கொடுக்கிறார் அந்த குபேரன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த பணம் வெளியே போகும்போது ரிட்டர்ன் நமக்கு இவ்வளவு வரப்போகுதுங்கிறதே அவர் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பணம்ங்கிறது பணமும் செல்வமும் சரி நம்ம வீட்டு நகராமல் பாதுகாப்பதுக்கு நம்மளுக்கு குபேரம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால நிறைய பேர் என்னன்னா குபேரனுடன் சேர்ந்து லட்சுமி பூஜை பண்ணுவது மிக விசேஷமாக இருக்கும். ஏன்னா லட்சுமியுடன் சேர்ந்த குபேரன் தான் நமக்கு முக்கியம். லட்சுமி அள்ளி கொடுப்பா. அந்த அள்ளி கொடுக்கிற பணத்தை வரையறைப்படுத்தி நம்மளுடன் தக்க வைக்கிறதுக்கு குபேரன் முக்கியம் அப்படிங்கிறதாலே லட்சுமியுடன் கூடிய குபேர வழிபாடு மிக அவசியமாக தான் ஒன்றாக இருக்கிறது. இப்போ குபேர பூஜை நம்மளுக்கு லட்சுமி பூஜை இது ரெண்டும் ஒரே நாளில் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பண்ணுவதை விட நம்ம குபேர நாளான வியாழக்கிழமை பண்ணுவது லட்சுமி பூஜைக்கும் குபேர பூஜைக்கும் வசதியாக இருக்கும். அதனால குபேர பூஜை லட்சுமி பூஜையும் நம்மள எப்பவுமே வியாழக்கிழமை பண்ணுங்க. வியாழக்கிழமை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமைக்கும் அதுக்கு ஒரு நைவேத்தியம் அதெல்லாம் வச்சு சனிக்கிழமை அது மூவ்மெண்ட் கொடுக்கலாம், சனிக்கிழமை நகர்த்தி வைக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால 3 நாள் பூஜையாக மாறிவிடும். அதனால வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாளும் லட்சுமி பூஜை குபேர பூஜைக்கு சிறப்பாக இருக்கும்.
சரி, குபேர பூஜை. முதல்ல குபேரன் எது அம்சத்துக்குரியவர் அப்படின்னா, குபேரனுடைய அரியணை வந்து மீன் அரியணை, மீனை அரியணையாக பெற்றவர் அப்படிங்கிறது. மீன் 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 கைப்பிடி, அதாவது அரியணையில் மீன் அம்சத்தே இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப குபேரன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாகனம் ஆச்சு. இது கீரிப்பிள்ளைய வந்து தன் கையில் வைத்து செல்ல பிராணியாக தடை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவருடைய வாகனம் வந்து வெள்ள குதிரை. வாகனம் வெள்ள குதிரை. ஆனால் கீரிப்பிள்ளையை அவருடன் கையத்திலேயே வச்சிருப்பார். ரீசன் என்னன்னா, கீரிப்பிள்ளை ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய மிக அற்புத சக்தியானது. இந்த ராகு கேதுவால் வரக்கூடிய உங்களுக்கு பண விரயத்தை இந்த கீரிப்பிள்ளையுடன் கூடிய நம்மளுடைய குபேரன் நீக்கி வைப்பார் அப்படிங்கிறது. ஆனால் கீரிப்பிள்ளையுடன் கூடிய குபேரன் மிக முக்கியமானது அப்படிங்கிறது. அடுத்தால பாத்தீங்கன்னா வெள்ளை குதிரை வாகனத்தில் உலாவ வருவார் அப்படிங்கிறது. வெள்ளை குதிரையும் அந்த இடத்துல குபேர பூஜையில் மிக முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நீங்க குபேர பூஜை பண்ணீங்கன்னா குபேர போட்டோ வச்சுக்கோங்க, லட்சுமி போட்டோ வச்சுக்கோங்க, வெள்ளை குதிரை அவருடைய வாகனத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முக்கியமானதாகும். நவரத்தினங்களிலும் குபேரன் அம்சத்துக்குரியவராக இருப்பார். நவரத்ன அம்சம்னா குபேரனுடைய இது வந்து நம்மளுடைய கொழும்பு, அதாவது ஸ்ரீலங்காலதான் குபேரனுடைய நாடு இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள் குமிந்து இருக்கும் இடமும் ஸ்ரீலங்கா தான். ஆனால் நவரத்தினங்கள் பச்சை பசிரேன்னு உள்ள இடங்கள் எல்லாமே ஸ்ரீலங்கால இருப்பதினால் நவரத்தினங்கள் பாய்ந்த இடமாக நவரத்தினங்களை சேகரித்து வைக்க கத்துக்கொள்ளுங்கள். உங்க வீட்டுல நவரத்தினங்கள் ஒரு சின்ன பவுல்ல சேகரிக்க பாருங்க. அதை எப்படி வெள்ளியை சேர்க்கிறீங்களோ, எப்படி தங்கத்தை சேர்க்கிறீங்களோ, அதே போல் நவரத்தினங்கள் சேமிப்பும் இருக்கிற இடத்தில் குபேர சம்பத்து கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால குபேர சம்பத்துக்கு நவரத்தினங்கள் முக்கியம். அப்ப நவரத்தினங்கள் ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. அப்புறம் வெள்ளிக்காசு ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. குண்டுமணி ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நவரத்தினங்கள், வெள்ளிக்காசுகள், குண்டுமணி, அப்புறம் 5 ரூபாய் காயின் 108 இதையும் ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நட்ஸ், எல்லா விதமான நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அது ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. இது எல்லாம் எடுத்து வைத்து இது எல்லாத்தையும் ஒரு இல்ல நவரத்தினங்கள், அதாவது நவரத்தினங்கள், வெள்ளிக்காசு, குண்டுமணி, அப்புறம் தங்கத்தை வந்து உங்க வீட்டுல தங்க செயின் நகைகள் இருந்தா அதோ பவுல்ல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குபேர போட்டோக்கு கீழே வந்து நவரத்தினங்கள், வெள்ளி காசுகள், குண்டுமணி, அப்புறம் சோழி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்க ஜுவல்லரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அது ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாம் வச்சுக்கோங்க. அது போக அதாவது நட்ஸ் அப்படிம்பாங்க, நட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் கலந்த ஒரு இடம், ஒரு திராட்சை, குழந்தை திராட்சை இதெல்லாமே ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. இது உணவு, அதாவது நெய்வேத்தியத்துக்கு. அதுக்கப்புறம் தேனு, அப்புறம் பால், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களால் செய்த அவள் பாயாசம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவள் பாயாசம், இதெல்லாம் வைத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த இது வந்து நம்ம பிரசாதமாக திங்கிற பிரசாதமாக அது படைக்கிறது. அதுக்கு அடுத்த படைகள் வந்து என்னன்னா வெத்தலைப்பாக்கு பழங்கள், அப்புறம் பூக்கள், அதுக்கு பிறகு 5 வகை பழங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அடுத்த இதுல எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எந்திரம், நம்மளுடைய குபேர எந்திரம், குபேர போட்டோவுக்கும் எந்திரத்துக்கு இடையில இந்த படையல் இருக்கணும். ஓகேங்களா, நான் சொன்னது எல்லாமே. இந்த எந்திரத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் எந்திரத்துக்கு வந்து தீபாரணை காட்டுறதுக்கு ஊதுவத்தி, பச்சை கற்பூரம், அப்புறம் கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாமே பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே ஒரு டப்பால போட்டு அடைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எந்திரத்தை வந்து உங்களுடைய ஒரு பித்தளை தட்டுல நீங்களே எந்திர எண்ணுடன் வரையலாம். குபேர எந்திரம் சொன்னாலே உங்களுக்கு யூடியூப்ல இது கூகுள்ல போட்டாலே வந்துடும். அந்த எந்திரத்தை நீங்க உங்க நம்பர்ஸ் தான் வரும். அந்த எந்திர கட்டத்தை போட்டுட்டு ஒரு பித்தளை தட்டுல நல்ல அரிசி மாவையும் மஞ்சளையும் கலந்து பரப்பி, அரிசி மாவுடன் மஞ்சத்தூள் கலந்து அதை வந்து பரப்பி அதுல வந்து எந்திரமும் நம்பர் அந்த எந்திரத்தை வரையணும். வரைஞ்சி அதுதான் உங்களுக்கு பூஜைக்குள்ள பொருளாக இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் தாமரையும் சங்கும் மிக முக்கியமானது. தாமரை வந்து தாமரையும் சங்கையும் குபேரனுடைய இடது வலது பக்கத்தில் வைத்திருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல மலர்ந்த ஒரு மல்லிப்பூ மொட்டு, அந்த மொட்டை ஒண்ணு எடுத்துக்கோங்க. அந்த ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மல்லிப்பூ மொட்டு எடுத்துக்கோங்க. அது மலர்ற ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மொட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம பூஜைகள் இப்ப ஆரம்பிக்கிறோம்.
குபேர பூஜைகள். இந்த குபேர பூஜையில வந்து நம்ம வந்து நல்ல கத்தையான புது நோட்டு இருந்தாலும் அதனுடைய மனம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால புது நோட்டு இருந்தாலும் அதையும் பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முக்கியமானது. இப்ப பூஜையை ஆரம்பிக்கலாம். பூஜை வந்து உங்களுக்கு தெரிந்த நம்மளுடைய என்ன மொழி நம்மளுக்கு தெரியுமோ அந்த மொழியில் பூஜைகளை தொடங்கலாம். நம்ம இந்த மொழிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடல் வந்து எந்த மொழியின் அதிர்வுகளை பெற்றுக்கொள்கிறதோ அந்த மொழிதான் இந்த உடலுக்கு ஏத்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த மொழியின் அதிர்வுகள் நம்மளுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா கொடுக்கும். அந்த மொழியை வைத்தே நீங்க வந்து வச்சுக்கலாம். ஓ குபேராய போற்றி அப்படிங்கறத கூட எடுத்துக்கலாம். குபேரனுடைய ஒவ்வொரு பேர் கூட இருக்குது, அந்த போற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குபேர வழிபாடுகளை போற்றி போற்றின்னு சொல்லி எடுக்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியலன்னா உங்களுடைய சங்கல்பம் என்னவோ அதை சொல்லிக்கிட்டே நீங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒண்ணுமே இல்லை எனக்கு எதுவுமே தெரியலன்னா குபேரனை வர்ணிக்கும் விதமாக உன்னுடைய கொழு கண்ணங்கள், அந்த நீ வச்சிருக்க கீரி பிள்ளை, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர்ணித்து நீங்க அர்ச்சனை பண்ணும் போதும் அதுலயும் அவர் வசியம் ஆவார். இந்த மாதிரி குபேர வழிபாடு நீங்க பண்ணும்போது உங்க வீட்டில் செல்வ நிலை உயரும். அதே மாதிரி நீங்க கொடுக்குற அந்த மல்லிகைப்பூ இருக்குல்லையே, ஒரு மல்லிகைப்பூ ஃப்ரெஷ்ஷான ஒரு மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க இல்லையா, அந்த மல்லிகைப்பூவை தேனில் துவைத்து அந்த மல்லிகைப்பூவை ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிருங்க. மறுநாள் காலையில் அந்த மல்லிகைப்பூவை போய் ஒரு எறும்பு புற்றில் கொண்டு போய் போட்டுருங்க. போட்டுட்டீங்கன்னா அது அதீத சக்தி வாய்ந்ததா. அந்த எறும்பு வந்து அந்த மல்லிகைப்பூவை எடுத்து அதோடைய புற்றுக்குள் எடுத்துட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு செல்வ நிலை உயர போகுதுன்னு அர்த்தம். அதனால ஒவ்வொரு வாரமும் இந்த பூஜை பண்ணும்போது ஒரு மல்லிகைப்பூவை தேனில் துவைத்து அது ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு அதை மறுநாள் காலையில் எறும்பு புற்றில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க செல்வ நிலையில் மாற்றத்தை நீங்க உணர முடியும். இப்படிதான் இந்த குபேர பூஜை பண்ணுறது. அந்த குபேர பூஜைக்கு பயன்படுத்தி அந்த எந்திர மாவை வந்து உப்மா மாதிரி கிளறி அதை வந்து நீங்க எல்லாருக்கும் பிரசாதம் மாதிரி கொடுக்கறதும் சரி, இல்லாட்டி நீங்க சாப்பிடனாலும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாருக்கும் கொடுக்கறத வீட்டில் உள்ளவர் சாப்பிடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த எந்திரத்தில் வந்து அந்த மாவால் போட்ட எந்திரத்தில் தான் பூவை வைத்து அர்ச்சனை பண்ணணும். பூவை வைத்து அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறமா தீபாரணை எல்லாத்துக்கும் சேர்த்து தீபாரணை காட்டுவது மிக விசேஷமாக இருக்கும். இதுக்கு குபேர விளக்கு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. குத்து விளக்கு 2 பக்கமும் 2 குத்து விளக்கு வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதுக்குன்னு குபேர விளக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு பூஜைகள், இந்த பூஜை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப வலிமையாக இருக்கும். இந்த பூஜை வந்து அதாவது 6:30 மணிக்கு மேல தொடங்கணும். வியாழக்கிழமை 6:30 மணிக்கு ஈவினிங் தொடங்கினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். பகலில் பண்ணுவதை விட இரவு நேர பூஜை ரொம்ப செல்வ நிலைக்கு உயர்வை தரும். ஆனா இரவு நேர பூஜையாக, அதாவது சாயங்கால நேர பூஜையாக அதை எடுத்துட்டு வரும்போது உங்க செல்வ நிலை பல மடங்காக உயர்வதாக அர்த்தம். இந்த பூஜையில் பூஜிக்கப்படும் பொருட்கள் வந்து பூக்கள் வந்து நல்ல மனம் மிகுந்த பூக்களாக இருக்கணும். ஊதுவத்தி நல்ல மனம் வாய்ந்ததாக இருக்கணும். சந்தனம் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் வைத்து பூஜை பண்ணும்போது உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பூஜை வந்து அனைவராலும் பண்ண முடியும். பண்ணிட்டு இந்த குபேரனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்று பூரண செல்வங்களையும் உங்க வீட்டில் வந்து நிறைவதற்கு நான் வாழ்த்துகிறேன். நானும் வாழ்கிறேன். நன்றி, வணக்கம்.